லைக் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். இங்கே சொல்லிடுச்சு பாருங்கள், நீங்கள் சென்ட் பண்ணும்போது 2 மெசேஜ் போகும், இந்த செஷன் ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து NI10ல் உங்களோட யூஸரோட கான்டாக்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்போது இந்த கோடில் இந்த பார்ட் மட்டும் எனக்கு அப்படியே இருக்கணும். ஸோ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல வந்துட்டு ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் போடுறேன், எனக்கு வந்து அன்னேபிள் டு கனெக்ட்னு வருது. நான் என்ன இஷ்யூன்னு போய் பார்க்குறேன், என்ன இஷ்யூன்னு தெரியல. ஸோ திரும்ப நான் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப மெசேஜ் பண்ணுறேன். ஓகே, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா வந்து டெஸ்ட் URL யூஸ் பண்ணியிருக்கேன். டெஸ்ட் URL யூஸ் பண்ணால் நம்ம வந்து எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுக்கணும். இப்போ நான் வந்து ஹாய்னு கொடுக்குறேன், நோ ரிப்ளை ஃப்ரம் NI10 வந்துருச்சு. பட் ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து சுற்றிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், நான் வந்து என்னோட வெப்புக்லேருந்து என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்குறேன். நமக்கு வந்து செஷன் ஐடி வருது. நம்ம இப்போ சேட் ட்ரிகர்லேருந்து வர செஷன் ஐடிக்கு பதிலாக என் வெப்புக்லேருந்து வர செஷன் ஐடி யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டோம். இப்போ சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ஹாய்னு மெசேஜ் போடுறேன். அதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நோ ரிப்ளை ஃப்ரம் NI10 வந்துருச்சு. இங்கே வந்து பார்த்தா ஆக்சுவலாக எனக்கு இங்கேருந்து என்னோட செஷன் ஐடியை யூஸ் பண்ணுது, அதே மாதிரி மாடலை யூஸ் பண்ணியிருக்கு. ஓகே, எல்லாம் ஃபைன். இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் போய் மாடல் கிட்ட போயிட்டு அந்த மாடல் வந்து ரிப்ளை பண்ணியிருக்கு. ஆனால் எனக்கு ஏன் அவுட்புட் வரலன்னு பார்த்தீங்கன்னா, வெப் ஹூக்குக்கு போஸ்ட் ரெக்வஸ்ட் மட்டும்தான் நம்ம சென்ட் பண்ணுறோம். இதை நம்ம வந்து திரும்ப வெளியில் அனுப்பணும்ல. ஸோ அதுக்கு ஒரு நோட் பேர் இருக்குது, ரெஸ்பாண்ட் டு வெப் ஹூக் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் இன்கமிங் ஐட்டம்னு கொடுத்தீங்கன்னா இங்கேருந்து எந்த ஐட்டம் ஃபஸ்ட்டில் வருதோ அந்த ஐட்டம்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெப்ஹூக்கில் போயிட்டு இந்த இடத்துல ரெஸ்பாண்ட் இமீடியட்லின்னு இருக்கா, அதுக்கு பதிலாக யூஸிங் ரெஸ்பாண்ட் டு வெப்ஹூக் நோடுன்றதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து சொல்லியாச்சு, உங்களுக்கு போஸ்ட் ரெக்வஸ்ட் வரும், உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிவிட்டு ரெஸ்பாண்ட் டு வெப்ஹூக் நோட்டில் அவுட்புட்டை கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். லெட்ஸ் செக். இப்போ எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டு ஹாய்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், எனக்கு இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் ஹாய்ன்றது இங்கே வந்து ரெஸ்பாண்டும் போயிடுச்சு. பட் இங்கே பாருங்களேன், நோ ரிப்ளை ஃப்ரம் NI10 வருது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்திருக்கிறது ஜேசானில் வச்சு பாருங்கள், அவுட்புட்னு நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. ஆனால் நம்ம கோடில் போய் பார்ப்போம். ஸோ இது ரொம்பவே சிம்பிள் தான். கோடில் என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்ளேன்னு ரெக்வஸ்ட்டை தரா மாதிரி எழுதியிருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எரர் வருது. இந்த இடத்துல நீங்கள் ரிப்ளைக்கு பதிலாக அவுட்புட்னு போட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சோம். ஸோ உங்களுக்கு ஜேசான் ஃபார்மேட்டில் வந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது அவுட்புட்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம ரிப்ளேன்னு கெட் பண்ணியிருக்கோம். ChatGPT எழுதின கோட் அந்த மாதிரி எழுதியிருக்கு. இப்போ நம்ம அதை எக்ஸாக்டாக வந்து அவுட்புட்னு மாற்றிட்டோம். மாற்றினதுக்கு அப்புறமா இதை நான் சேவ் பண்ணிவிட்டு எக்ஸிக்யூட் ஒர்க் ஃப்ளோ கொடுத்துட்டு இப்போ நான் மெசேஜ் போட்டேன்னா எனக்கு ஆக்சுவலாக ஒர்க் ஆகணும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு ஒர்க் ஆகுது.